குட் மார்னிங். யூஜி பேசுகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணனே. ஆமாம், சரி, திரும்ப திரும்ப கால் பண்ணுறதுக்கு மன்னிச்சிருங்க. என்னோட தாத்தா எப்படி இருக்காரு? ஏன்பா தம்பி, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. சரி, நீ கொஞ்ச நேரம் லைன்ல இரு, எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். நான் தெரிஞ்சுக்கலாமா? இட்டாதோரி எப்பவுமே கால் பட்டனை யூஸ் பண்ணதே இல்ல தெரியுமா? அத நினைச்சதா கொஞ்சம் பயமா இருக்கு. மிஸ்டர் இட்டாதோரி, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. உங்க பேரை ஏதாவது கொண்டு வரணுமான்னு கேக்குறாரு. என்ன நிம்மதியா விடுங்க. அவன நான் சொல்லுங்க. வேற எங்கயாவது போகட்டும். என்ன கட்டி வச்சிருக்க? அதை விடுங்க. நாளைக்கு வரேன்னு சொல்லுங்க. போட்டு தடையிலான்னு முடிவு பண்ணிட்டா. சபிக்கப்பட்ட பொருளை இந்த மாதிரி இடத்துலயா ஒளிச்சு வைப்பாங்க? எந்த முட்டாள் கொடுத்த ஐடியாவோ. இங்க ஒண்ணுமே இல்ல. என்ன? ஸ்டீவன்சன் திரை காலியா இருக்கு. என்னது? செம்ம காமெடி போ. ஒருவேளை காத்து வாங்க போயிருக்குமோ? அடி பொளந்துரும் உன்னை. சரி, அது கிடைக்கிற வரைக்கும் வீட்டுக்கு போகணும். ராசியம் மறந்துடு. அவனை அடுத்த தடவை நீ மாட்டுவல்ல. தயாரா இருக்கீங்களா? இனி யோசிக்க நேரம் இல்ல. சசாக்கி, இகுச்சி, வாங்க ஆரம்பிப்போம். ஆத்மாவே ஆத்மாவே, எந்த உயிரினம் கவுன்சில் பிரசிடென்ட்டை விட பலவீனமானது? கடல் தேவதையா? அமானுஷ்ய சங்கமே. ஹாய், பிரசிடென்ட், என்ன விஷயம்? முன்னாடியே நாங்க இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிவிச்சிட்டோம். எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாத கிளப்புக்கு கிளப் ரூம் இருக்கக்கூடாது. அதனால இடத்தை காலி பண்ணுங்க. எங்க எல்லா மெம்பர்ஸையும் நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களோன்னு தோணுது பிரசிடென்ட். ஆமா, என்ன இது? நம்ம ரக்பி ஃபீல்ட இழுத்து மூட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, பசங்க விளையாடும் போது உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. அது உங்களுக்கு வினோதமா தோணலையா? கட்டுமஸ்தான ரக்பி பிளேயர்ஸ்க்கு எப்படி இப்படி ஆகும்? விஷயம் என்னன்னா, பிளேயர்ஸ்க்கு ஏதேதோ சத்தம் கேட்டிருக்கு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு முன்னாடி மர்மமான சத்தம் கேட்டிருக்கு. அப்பதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த ஆர்டிக்கலை நான் கண்டுபிடிச்சேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை செஞ்ச ஒரு எம்ப்ளாயி கடன் தொல்லையால காணாம போயிட்டாரு. சுகிசவா 3rd ஹை ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ கடைசியா அவர் இங்கதான் பார்த்ததா சில பேர் சொல்றாங்க. மிஸ்டர் யோஷிடாவுக்கு பெரிய பண பிரச்சனை, அதனால அவர் வட்டிக்கு வாங்கினாரு. மர்ம நபர்கள் அவர் வீட்டுல வந்து கடத்திட்டாங்க. இதுக்கு அர்த்தம், பழிவாங்கும் நோக்கத்தோட இருக்கிற யோஷிடாவோட ஆத்மா தான் ஃபீல்ட்ல இருக்கிற ரக்பி பிளேயர்ஸோட விபத்துக்கு காரணமா இருந்திருக்காரு. இது பழி வாங்குற ஆத்மாவா? அதுக்கு டிக்ஸ் தான் காரணம். அது ரத்தத்தை உறிஞ்சுற ஒரு சின்ன பூச்சி. இந்த பூச்சி உங்களை கடிச்சு உங்களுக்கு எஸ்எஃப்டிஎஸ் வந்துருச்சுன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். கவனமா இருங்க. அதனால என்னங்கிற? நாங்க பண்ற அமானுஷ ஆய்வும் ஒரு விதமான ஆக்டிவிட்டி தான். அந்த ரிப்போர்ட்டை எழுத ரூம் தேவைப்படாதா? இது ஒன்னும் சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது. இங்க எல்லாத்த விட பெரிய பிரச்சனையே நீதான். யூஜி இட்டாடோரி, நீ ரெஜிஸ்டர் பண்ணது டிராகன் ஃபீல்டு கிளப். இது இல்ல. அப்படி பார்த்தா இந்த கிளப்ல 3 பேர் கூட இல்ல. அந்த வகையில இது ஒரு கிளப்பே இல்ல. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இட்டாதோரி, இல்ல, நான் உங்க கிளப்புக்கு தான் பேர் எழுதி கொடுத்தேன். உன் பேரை நான் தான் அதுல இருந்து அழிச்சேன். டகாகி கோச், எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? இட்டாடோரி, நேஷனல்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு உன் உதவி தேவை. போச்சுடா, பசங்களை விட மோசமான டீச்சர் இங்க வந்துட்டான். என்ன சார் நீங்க? எத்தனை வாட்டி என்னால முடியாதுன்னு சொல்றது? என்ன விடுங்க. விட முடியாது. ஏன் முடியாது? நீ பயப்படுற அளவுக்கு நான் மோசமானவ இல்ல. என்ன ஒரு போட்டியில நீ தோக்கடிச்சு காட்டு, உன்னை நான் விட்டுடுறேன். நியாயமா ஒரு போட்டி வச்சுப்போம். அதுதான் எல்லாத்துக்கும் சரியா இருக்கும். அப்படியே பண்ணிடலாம். நான் தயார். அப்ளிகேஷன்ல அவன் பேரை அழிச்ச இவரு நியாயத்தை பத்தி பேசுறாரு பாத்தீங்களா? இந்த ரக்பி ஃபீல்ட்ல அப்படி என்னதான் பிரச்சனை? இங்க ஏதாவது பணத்தை புதைச்சு வச்சிருக்காங்களா என்ன? ஒரு வேலை இருந்தாலும் இந்த லெவல்ல இருக்க ஒன்றை பார்க்கறது அபூர்வம் தான். இது கிரேட் 2 சாபம் மாதிரி தெரியுது. ஒரு வேளை சபிக்கப்பட்ட பொருளோட தாக்கமா இருக்கும். இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒன்று அடக்கிறது கஷ்டமாச்சே. என்னதான் அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணுனாலும் அது தூரத்தில் தான் இருக்கு. சபிக்கப்பட்ட இந்த விசேஷ பொருள் என்னை ரொம்ப வெறுப்பேற்றுது. இதை யார் வெறுத்திருப்பாங்க?
இப்போ இது எங்க இருக்கு? இங்க வாங்க, நம்ம கோச் வெஸ்ட் மெடல்ல இருந்து வந்த யூஜி கூட போட்டி போட போறாரு. அப்படியா? அது சூப்பரா இருக்குமே. அது 14 மீட்டர். அடேங்கப்பா, ஐசோனாலும் செம்மையா இருக்கிறாரு. இப்போ நீ என்ன பண்ண போற? இங்க அவ அவ்வளவு ஃபேமஸா என்ன? அவன் நிஞ்சா வாரியரோட எல்லா ஸ்டேஜையும் முடிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, அவன் மறுஜென்மம் எடுத்த மிர்கோ குரோகாக்குன்னு சொல்றாங்க. ஆனா மிர்கோ தான் இன்னும் செத்து போகலையே. அவனுக்கு டைகர் ஆஃப் வெஸ்ட் மெடல்னு ஒரு செல்ல பேரும் இருக்கு. கேவலமா இருக்கு. என்ன இது அப்படியே தூக்கி போடணும் அவ்வளவுதானே? உனக்கு நான் ஃபவுல் எல்லாம் பார்க்க மாட்டேன் தம்பி, நீ பயப்படாத. எனக்கு இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணி பழகிடுச்சு. நீயும் அதையே பண்ணணும் அவசியம் இல்லை. அது கிட்டத்தட்ட 30 மீட்டர். அப்படி போட நான் ஜெயிச்சிட்டேன். புலிக்கு பதிலா அவனுக்கு கொரில்லான்னு பேர் வச்சிருக்கலாம். ஒரு பிக்சர் மாதிரி வீசினா பாத்தியா? இத்தாதோரி, நீ ஸ்போர்ட்ஸ்ல நல்லா தானே இருக்க. உனக்கு பிடிக்காத இந்த கிளப்ல இருக்கணும்னு ஒன்றும் அவசியம்லாம் இல்லை. ஆனா இந்த அமானுஷ விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு தனியா பேய் பங்களாக்குள்ள போறதுக்கு தைரியம் இருக்கா? ஏன் பிடிச்சா பயப்படக்கூடாதா? ஸ்கூல் வேற நம்ம ஏதாவது ஒரு கிளப்ல இருக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன இருந்தாலும் அதுல விருப்பம் இல்ல. நாங்க தான் அந்த அமானுஷ கிளப், இங்க கூட வந்து சேர்ந்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் அப்படியா சொன்னேன்? ஒரு சில காரணங்கள்னால நான் வீட்டுக்கு சீக்கிரம் போக வேண்டியது இருக்கு. உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னா நான் இங்கேயே இருக்கேன். உங்களுடைய அமானுஷ சங்கம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எங்களுக்கும் ஒன்றும் இல்லை. ஆமா, பிரமாதமான ஆளா இருக்கானே. சபிக்கப்பட்ட சக்தி இல்லாம எப்படி அவனால பண்ண முடிஞ்சது? ஒருவேளை ஜெனின் மாதிரியான ஆளா? ஏற்கனவே ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. சரிங்க கோச், நான் உங்களை அப்புறமா பாக்குறேன். சபிக்கப்பட்ட பொருள். ஒரு நிமிஷம். சிட்டா பறந்துட்டான். 15 மீட்டர்ஸ் அவனால 3 செகண்ட்ல ஓட முடியும் தெரியுமா? நான் தான் உன்னை வர வேணாம்னு சொன்னேன்ல, எனக்காக பூ வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாத. சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்காதீங்க. இது ஒன்றும் உங்களுக்காகலாம் வாங்கல, நர்ஸுங்களுக்காக வாங்கினேன். யார்கிட்ட கதை விடுற? ஆமா, உன் கிளப் கதை என்னாச்சு? கிளப்ல போய் இருக்கலாம்ல. தாத்தா ஃப்ரீயா விடுங்களேன், எல்லா வேலையும் 5 மணிக்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்படி ஒரு வேலை எனக்கு வேலை இருந்தா நான் ஏன் இங்க வர போறேன் சொல்லுங்க? அது சரி, ஓகே. ஃப்ரீயா தானே இருக்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கேட்க நான் தயாரா இல்ல. சொல்றத கேளு. எல்லாம் முடியறதுக்குள்ள நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லி ஆகணும். உங்க அம்மா அப்பா நான் தான் கேட்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. சாகுற காலத்துல இப்படி கூல் தாத்தாவா இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்காக அழுதுகிட்டு எல்லாரும் மூஞ்சி தொங்க போட்டுக்கணும் சாவாங்களா? சரியான உதவாக்கற ஒண்ணும் தெரியாது. சும்மா எல்லாத்துக்கும் எரிஞ்சு விடாதீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இருங்க. உனக்கு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. யோஜி, உனக்கு நிறைய சக்தி இருக்கு. அதை வச்சு எல்லாருக்கும் உதவி பண்ணு. உனக்கு வேண்டாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீ எப்பவும் உதவி பண்ணணும். நீ வழி மாறி போனாலும், யாராவது நன்றி சொன்னாலும் சொல்லலனாலும் பரவாயில்ல. உன் சக்தியால எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியுமோ நீ காப்பாத்து. நீ சாகும்போது உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்கணும். என்ன மாதிரி தன்னந்தனியா சாகக்கூடாது. தாத்தா சொல்லுங்க, என்னாச்சு? என்ன விஷயம்? ஹலோ மிஸ்டர் இத்தாதோரி? ஹலோ, கேக்குதா? என் தாத்தா இறந்துட்டாரு. அவ்வளவுதான். தேவைப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் சைன் பண்ணிட்டீங்க. சரிங்க, நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். எல்லாத்தையும் நீ சமாளிச்சுப்பியா? ஃபர்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்பவும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை.
அதுக்காக வாழ்க்கை முழுக்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் தாத்தா அதுக்கும் கத்துவாரு. அதனால சிரிச்ச முகத்தோட சடங்கு பண்ண போறேன். நல்ல முடிவு. நீங்க ஹியூஜி ததோரி தானே? நான் ஜுஜுட்சுவை சேர்ந்த புஷி குரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே, முடியுமா? இல்லைங்க, கொஞ்சம் சடங்கு வேலைலாம் இருக்கு. அதுக்கு இங்க நேரம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற சபிக்கப்பட்ட பொருள் ரொம்ப ஆபத்தானது. அதை மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு. சபிக்கப்பட்ட பொருளா? இந்த பொருள் தான். ஓ இதுவா? நான் தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு அதுல பெருசா விருப்பம் எதுவும் இல்லை. வேற ஒருத்தவங்க கேட்டாங்க, அதான் கொடுத்துட்டேன். ஆபத்தானதா? புரியல. ஒவ்வொரு வருஷமும் ஜப்பான்ல மட்டும் சராசரியா 10,000 பேர் மர்மமான முறையில செத்து போறாங்க, மறைஞ்சு போறாங்க. இந்த மறைவுக்கெல்லாம் சாபம் தான் காரணம். சாபங்களா? சாபத்து மேல உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் இது உண்மை இல்லைன்னு ஆயிடாது. அதனால சொல்றது கேளு. ஸ்கூல்ஸ்லயும் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பெரிய அளவுல எதிர்மறை ஆற்றல் உருவாகுது. கஷ்டங்கள், வருத்தம், அவமானம், இந்த எதிர்மறை உணர்வுகள் தான் சாபத்துக்கு மூலதனமா இருக்கு. அதனால தான் பல ஸ்கூல்ஸ்ல பாதுகாப்புக்காக ரகசியமா தாயத்துக்களை வச்சிருக்காங்க. நீ கண்டுபிடிச்சது அதுல ஒண்ணுதான். அது பாதுகாக்குதுன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படணும்ல. சொல்றத முழுசா கேளு. மற்ற சபிக்கப்பட்ட பொருட்கள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்க வச்சிருக்க சபிக்கப்பட்ட பொருள் எல்லாத்த விடவும் ரொம்ப கொடுமையானது. பாதுகாப்பு தரும் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துது. காலப்போக்கில் அந்த சீல் பலவீனமாகி மற்ற சாபங்களை ஈர்த்து அதுக்கு உயிர் கொடுக்குது. நீ கண்டுபிடிச்ச அந்த பொருள் ஸ்பெஷல் கிரேட்னு சொல்லப்படுற ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. யாருக்கு எதுவும் ஆகிறதுக்குள்ள அதை என்கிட்ட கொடுத்துரு. அட என்ன நீ, அதுலதான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னல. எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கோ. ஒண்ணுமே இல்லை. இவ்வளோ நேரம் நான் ஒன்றும் இல்லாத வெறும் பெட்டியை தேடியா வந்தேன். எங்காத? நான் தான் சொன்னல, என்கிட்ட இல்ல அவங்க கிட்ட இருக்குன்னு. அங்க போ. என்ன? ஆக்சுவலா இன்னைக்கு அந்த தாயத்தை கழட்டி பார்க்கறதா ஸ்கூல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அது என்ன அவ்வளோ ஆபத்தா? பேராபத்து. அவங்க 2 பேரும் சாக போறாங்க. இத கழட்டவே முடியல. இது இப்படி மறைஞ்சிருந்து செய்ய வேண்டிய வேலை தானா? இது நான் லைட் ஆன் பண்றேன். வேணாம், இதுக்கு சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம். பொறுமையா அதை என்ஜாய் பண்றதுல தான் த்ரில்லே இருக்கு. அதனால பெருசா ஒன்றும் ஆயிடாது, பயப்படாதீங்க. ஓ வந்துருச்சு. மனுஷனோட விரலா? இது நிஜம்தானா? இது என்னது? ஆமா, அந்த தாயத்தை ஈஸியா கழட்ட முடியுமா? முடியாது. சாதாரணமா சபிக்கப்பட்ட சக்தி இல்லாதவங்களால பண்ண முடியாது. ரைட் ஷார்ட்கட்ல போலாம். அந்த பொருளுக்கு அதீத சக்தி இருக்கு. அதுவும் இல்லாம அது பழங்காலத்தோடது வேற. வெறும் பேப்பரா கூட இருக்கலாம். சாபகீமோன்ற எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசா ஈடுபாடே இல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு. 4th floor. எங்க இருக்கு வருது அந்த பிரஷர்? நீ இங்கே இருக்கிறதா உனக்கு நல்லது. நானும் வரேன். ஆபத்துன்னு வேற சொல்றேன். கொஞ்ச நாளா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மட்டும்தான். அப்படிப்பட்டவங்கள எப்படி சும்மா விட முடியும்? வாயை மூடிக்கிட்டு இங்கே இரு. இன்னும் மான்ஸ்டர் இது. குச்சி எங்க போனீங்க? என்னாச்சு? சாபம் வெளியே வந்துருச்சு. இருப்பு எல்லா பக்கமும் தெரியும். வெளியே விட்டு போ. டீமன் தான். முடிஞ்சா இதை சாப்பிடு. இங்கே இவ்வளோ நேரமா நிற்கிறது. அங்கே என்ன நடக்குதுன்னாலும் தெரியல. அது சரி, நான் ஏன் இப்படி பயப்படுறேன்? அவங்க 2 பேரும் சாக போறாங்க. உண்மைதான். எல்லா பக்கமும் நல்ல மரணத்தை உணர முடியுது. எனக்கு சாகிறதுனா பயம்.
ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லையே. ஏன் இப்ப மட்டும் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது? பயத்தினால நான் வருத்தப்பட்டேனே தவிர ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. இப்ப நான் எதிர்க்கிற இந்த ஆபத்தும் என் தாத்தாவோட மரணமும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நீ சக்தி வாய்ந்தவன், அதனால மற்றவங்களுக்கு உதவி பண்ணு. சாபத்தோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கே, கிட்டதான் இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டேன். விவாதம் பிடிச்சி கோவக்காரர் ஹாஸ்பிட்டல் என்ன தவிர வேற யாரும் அவரை பார்க்க வந்ததில்லை. அப்படி இருந்து தனியா சாகாதானே சொன்னார். புரிஞ்சு போச்சு. வடச்ச சபிக்கப்பட்ட பொருளோட சேர்த்து அவளையும் முழுங்க பார்க்க என்னால தடுக்க முடியாது. தாத்தா, உங்களுக்கு நல்ல சாவு கிடைச்சது. ஆனா இந்த சாவ என்னால ஏத்துக்க முடியாது. அப்படின்னா இதுதான் சாபமா? இப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்கணும்னு தோணுது. ஆனா நல்லது பண்ணிருக்கேன். அதை ஏன் அப்படி சொல்ற? அது இருக்கட்டும், சாபத்தை சாப்பிடுது அது என்ன? என்னோட ஷிகிகாமி உன் கண்ணுக்கு தெரியுதா? சாபம் சாதாரணமா யார் கண்ணுக்கும் தெரியாது. அதுக்கு ஒண்ணு நீ மரணத்தோட விளிம்புல இருக்கணும், இல்ல இந்த மாதிரி இடத்துல இருக்கணும். ஓ, இப்பதான் புரியுது. இன்னைக்குதான் உண்மையான இந்த மாதிரி ஒரு பேயை பார்க்கறேன்னு தெரியுமா? உனக்கு பயமா இல்லையா? கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா ஒன்று தோணுச்சு, மனுஷங்க எல்லாரும் செத்துருவாங்க. அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்காச்சும் ஒரு நல்ல சாவை கொடுக்க முடிஞ்சா நல்லா இருக்குமேன்னு தோணுது. அதை விட எனக்கு அதை பத்தி இன்னும் முழுசா புரியல. இதுதானே? ஆமா, ரியோமன் சுகுனாவோட சபிக்கப்பட்ட ஒரு விசேஷ விரல். அதுங்க வயிற்றுக்குள்ள போகாம இருந்ததே அதிசயம். இதே நம்ம சாப்பிடுவோம், நல்லா இருக்குமா என்ன? முட்டாள்தனமா பேசாத. சபிக்கப்பட்டதை சக்தி அடை தான் சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. என்கிட்ட கொடுத்துரு. சரி சரி. ஓடு! அண்ணா, எதையும் ஒழுங்கா பண்ண முடியல. நான் சொல்றதை கேட்டு அவங்கள கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. எப்படி ஓட சொல்றேன்? சாபங்களாலதான் சாபங்களை கொல்ல முடியும், உன்னால கொல்ல முடியாது. அதை இந்த மாதிரி நேரத்துல தான் சொல்லுவியா? செத்து போயிடுவேன். நான் விட்டுட்டு போனா என் கனவுலையும் நீ தான் வருவ. அது மட்டுமா, என் வாழ்க்கையில ஏற்கனவே மற்றவங்களுக்கு உதவி பண்ணு. எனக்குன்னு பிரச்சனை கொடுக்குற ஒரு சாபம் இருக்கு. அதை என்கிட்ட கொடு, இல்லைன்னா உன்னை முழுகிடும். இதெல்லாம் சாப்பிடும் நல்லா இருக்குமா என்ன? சபிக்கப்பட்டத சக்தி வேணும்னா தான் சாப்பிடணும். எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. சபிக்கப்பட்ட சக்தி என்கிட்ட இருந்தா ஜெயிக்கலாம்ல. வேண்டாம், சாப்பிடாத. ரியோமன் சுகுனாவோட விரல் விசேஷ சக்தி கொண்ட சாபம். அந்த விஷத்தை சாப்பிட்டா அவன் செத்துடுவான். ஆனா கொடியில ஒட்ட இதை முறியடிக்க முடிஞ்சா
இதைத்தான் எதிர்பார்த்தேன். வெளிச்சத்தோட சக்தியை நம்மால சதையில தான் உணர முடியும். கொடுமை இது. எது நடக்கக்கூடாதோ அது நடந்துருச்சு. விசேஷ சக்தி கொண்ட சபிக்கப்பட்ட பொருள் அவதரிச்சிருச்சு. சதிக்கப்பட்ட ஆத்மாவோட உடல் போர் அடிக்குது. எங்க அவங்களா பொண்ணுங்க எங்க போனாங்க? இப்படி ஒரு அருமையான காலத்துல வாழ்றது சந்தோஷம். பொண்ணுங்களும் குழந்தைகளும் புழுக்களை போல ஊர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதம். சம்மாரம் பண்ணலாம். என் உடம்ப வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திருப்பி கொடுத்துரு. எப்படி எப்படி ஹே, இது என்னோட உடம்பு தானே? என்னையே கட்டுப்படுத்துறான். அசையாத. என் அண்ணி இப்ப மனுஷன் கிடையாது. ஜுஜுட்சு விதிமுறைகளின்படி யூஜி இத்தொரியான உன்னை ஒரு சாபமா கருதி தடுக்க போற. தயாரா இரு.